சென்னை பெரியமேடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி ஆய்வு மேற்கொண்டதுடன் ஆவணங்கள் பதிவு செய்தவுடன் வில்லங்க சான்று விவரங்களை ஆவணதாரருக்கு அனுப்பும் வசதியை தொடங்கி வைத்தார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். வணக்கம். வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பெரியமேடு சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு பதிவுத்துறையில் ஆவணங்கள் பதிவு செய்தவுடன் வில்லங்க சான்று விவரங்களை அந்த URL மூலமாக ஆவணதாரருக்கு அனுப்பக்கூடிய அந்த வசதியை தொடங்கி வைத்தார். இது நீண்ட காலமாக பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு வசதியாக இது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒவ்வொருடைய அந்த நிலம் என்பது யாருடைய பெயரிலே இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த வில்லங்க சான்று என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பதிவுத்துறையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது நிலம் வைத்திருப்போருக்கு, இந்த நிலத்தை பதிவு செய்வோருக்கு ஒரு மிக ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது. தற்போது பத்திரப்பதிவு முடிவடைந்தவுடன் பொதுமக்கள் பதிவுத்துறையின் இணையதளத்திலே சென்று எந்தவிதமான கட்டணமும் இன்றி வில்லங்க சான்று விவரங்களை தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வசதி நடைமுறையிலே ஏற்கனவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் இணையதளத்தில் சென்று வில்லங்க சான்று விவரங்களை பார்வையிடும் வசதியை மேலும் ஒரு எளிதாக்கக்கூடிய வகையிலே பத்திரப்பதிவு நிறைவடைந்த மறுநாளே சொத்து உரிமையாளர்களுடைய கைபேசி எண்ணுக்கு அந்த ஆவணத்தை பொறுத்து தற்போதைய வில்லங்க சான்று விவரங்களை எந்த விதமான கட்டணமும் இன்றி SMS மூலமாக அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு புதிய நடைமுறையை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த வசதி மூலமாக பத்திரப்பதிவு நிறைவடைந்த மறுநாளே பொதுமக்களுடைய அந்த கைபேசி எண்ணுக்கு இந்த விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.